வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். மீன் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் வாரத்தில் ஒரு டைமாவது தவறாமல் மீனை உணவில் சேர்த்துக்கோங்கன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மீனில் அதிகமான அளவில் இருக்குது. ஸோ சிலர் மீன் சாப்பிடும்போது அதோட தசை பகுதிகளை மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட தலையை தூக்கி போட்டுடுவாங்க. சொல்லப்போனால் மீனோட தலை மற்றும் கண்ணில் தான் ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்குது. அதை தூக்கி வீசிட்டு வெறும் மீனை மட்டும் சாப்பிட்றதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பயன்கள் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு மீனில் இருந்து முழுமையான நன்மைகளும் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் மீனோட தலையை விரும்பி சாப்பிடணும். அப்படி மீன் தலையை விரும்பி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போந்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மீனோட தலையை சாப்பிட்றது கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண் பார்வையில் ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி மீன் தலையவும் அதில் இருக்கக்கூடிய மீனினுடைய கண்ணையும் சாப்பிட்டுட்டு வந்தால் கண் பார்வை சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும். இதுக்கு மீனோட தலையில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான் முக்கியமான காரணம். இந்த கொழுப்பு அமிலம் மற்ற உணவுப் பொருட்களில் இருந்தாலும் கூட மீனில் தான் அதிகமான அளவில் இருக்குது. அப்புறம் இதய ஆரோக்கியத்துக்கு மீன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா மீனில் உள்ள சத்துக்கள் இதயத்தோட செயல்பாட்டை இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி ரிசர்ச்சில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ மீனோட தலையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ இதயத்தோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா மீன் தலையை நீங்கள் தவறாமல் சாப்பிடுங்க. அப்புறம் மனநல பிரச்சனைகளில் ஒன்றான மன இறுக்கத்தில் இருந்து விடுபட மீனோட தலை ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ மனம் இறுக்கம் இருந்தால் ரொம்பவே கவலையோடவும் களைப்போடவும் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருப்போம். ஸோ அதுக்கு மீன் தலையை சாப்பிட்டுட்டு வந்தால் அதில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மன இறுக்கத்தை தளர்த்தி எப்போவுமே புத்துணர்ச்சியோடவும் சுறுசுறுப்போடவும் வச்சிருக்கும். அதுபோல் மீன் தலையை சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான ஞாபக மறதி வராது அப்படின்னு ரிசர்ச்சில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மீன் தலையை சாப்பிட்டுட்டு வந்தால் மூளையோட செயல்பாடு அதிகரித்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், உணர்வுகளும் சீரான முறையில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு விரும்பினா அடிக்கடி மீன் தலையை சாப்பிட்டுட்டு வாங்க. முக்கியமாக மீன் தலையில் இருக்கக்கூடிய கண்களோட சேர்த்தே சாப்பிடுவாங்க. அடுத்து மீனிலையும் மீன் தலையிலையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவு இருக்கிறதுனால அது நாள் சம்மந்தப்பட்ட அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தொடர்ந்து 6 வாரங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை மீன் தலையை சாப்பிட்டுட்டு வந்தால் மீனில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இரத்தத்தில் உள்ள அலர்ஜியை குறைக்கும். ஸோ ஏதாவது அலர்ஜி இருந்தால் உடனே மீனை வாங்கி அது கூடவே சேர்ந்து தலையவும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. எந்த வகையான அலர்ஜியாக இருந்தாலும்
சீக்கிரத்திலேயே சரியாயிடும். பிறகு மீன்களை தலையோடு சேர்த்து சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய இன்னொரு நன்மை சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்ரெடி நாம் பார்த்த மாதிரி இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் விட்டமின் டி சத்துக்கள் இருக்குது. ஸோ இது உடலை இன்சுலின் அளவை குறைக்கும். அதனால் அடிக்கடி மீன் தலையோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு டைப் 1 சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. அடுத்து மூட்டு வலி வர்றதுக்கான முக்கிய காரணம் மூட்டுகளை ஸ்ட்ராங் ஆகக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான். ஸோ மீனோட தலையில் மூட்டுகளையும் எலும்புகளையும் வலுவாக்கக்கூடிய அத்தியாவசிய சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால மூட்டு வலியில் இருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறவங்க இனி மூட்டு வலியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் மீனினுடைய தலையை மறக்காமல் சாப்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் மீன்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்க ஹெல்ப் பண்ணும்போது அதோட தலை மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுனுடைய தலை மட்டும் ஹெல்ப் பண்ணாதா என்ன? மீனோட தலையில் நல்ல கொழுப்பான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கிறதுனால அது உடலில் முக்கியமாக இரத்த குழாய்களில் படிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றிடும். இதனால் இதயத்தோட ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும். அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக் புற்றுநோய் அபாயத்தை ஊட்டச்சத்தோட அடிப்படையில் மீன்களோட தலைகள் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்குமாம். ஸோ தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறையாவது மீனையும் அது கூடவே சேர்ந்து மீனினுடைய தலையவும் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு செரிமானம், வாய், குரல் வளை, குடல், கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு பல ரிசர்ச்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மீனினுடைய தலைப்பகுதியில் இருக்கும் சத்துக்கள் மற்றும் சுவையை மீனினுடைய உடல் பகுதியை கம்பேர் பண்ணும்போது அவற்றினுடைய சத்துக்களும் ஊட்டச்சத்தினுடைய சுவையும் சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக மீன் தலையை விரும்பி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.